வெல்கம் டு சமையல் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மணத்தக்காளி கீரையின் மகத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம். மணத்தக்காளி கீரையின் மகத்துவத்தை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். உடல் ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்த கீரைகளுள் மணத்தக்காளி ஒன்று. குளிர்ச்சியான தன்மை கொண்ட மணத்தக்காளி கீரை வறண்ட பகுதிகளிலும் அதிக விளையக்கூடியது. வீட்டிலும் விளைவிக்கலாம். எல்லா காலங்களிலும் ஓரளவு விளையக்கூடியது இது. மணத்தக்காளி கீரையின் காய் பச்சை மணியை போல இருப்பதால் மணித்தக்காளி என்றும் அழைப்பார்கள். இதன் பழம் மிளகு போல உள்ளதால் மிளகு தக்காளி என்றும் சொல்வார்கள். வெள்ளை நிறத்தில் பூக்கள் பூக்கும். மணத்தக்காளி கீரையின் ஒவ்வொரு பாகமும் மருத்துவ பயன் கொண்டது. இலை, தண்டு, காய், கனி, வேர் அனைத்துமே உபயோகப்படுத்தப்படும். கொஞ்சம் கசப்பு தன்மை கொண்டதாக இக்கீரை காணப்படுகிறது. மணத்தக்காளி கீரையின் அனைத்து பகுதிகளும் உண்பதற்கு ஏற்றவைதான். இதில் அதிக அளவு புரதம், மாவுச்சத்து, தாது உப்புக்கள் நிறைந்துள்ளன. இந்த கீரையுடன் பருப்பு சேர்த்து கூட்டு, பொரியல், குழம்பு வைக்கலாம். மணத்தக்காளி கீரையின் மருத்துவ குணங்கள் வருமாறு: வாய்ப்புண். மணத்தக்காளி கீரையை சாறு எடுத்து வாயிலிட்டு சிறிது நேரம் தொண்டையில் வைத்து கொப்பளித்து வந்தால் வாய்ப்புண் ஆறும். கூடவே வாயு துர்நாற்றமும் நீங்கும். வயிற்றுப்புண். தீராத வயிற்றுப்புண்ணை மணத்தக்காளி ஆற்றும். மணத்தக்காளி கீரையின் சாற்றை எடுத்து அதிகாலையில் வெறும் வயிற்றில் 1 அவுன்ஸ் அளவுக்கு பருகி வந்தால் வயிற்றுப்புண் சீக்கிரம் மாறிவிடும். குறைந்தபட்சம் 10 நாட்களாவது இவ்வாறு சாப்பிட வேண்டும். இதய பலவீனம் உடையவர்கள் வாரம் 3 முறை மணத்தக்காளி கீரையுடன் இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு கலந்து சமையல் செய்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதயம் பலமாகும். பொதுவாக மணத்தக்காளி கீரை அவ்வப்போது சாப்பிட்டு வந்தால் உடல்நலம் பெறும். இரத்த அழுத்தம் சுத்தமாகி முகம் வசீகரமாகும். சிறந்த மருத்துவ உணவாக பயன்படும் மணத்தக்காளி கீரை அடிக்கடி நமது உணவில் சேர்த்துக் கொள்வது நலம் பயக்கும். எனவே அனைவரும் மணத்தக்காளி கீரை உணவில் அடிக்கடி சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து அதில் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.